இந்துவையும் கர்ணாவையும் பிரிக்க கிருபாகரன் போட்ட திட்டம் சக்ஸஸ். இந்து அப்பா வீட்டை கிருபாகரன் பாரா மாத்தினால டென்ஷன் ஆகி போன இந்துவோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாரு. அதுக்கு 2 லட்ச ரூபா தேவைப்படுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ இந்த பக்கம் கர்ணா அண்ணன்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. கிருபாகரன் சொல்கிறாரு, நீ தானேடா பாராவும் கிளப்பாவும் மாற்றணும்னு ஐடியா கொடுத்த அப்படின்றாரு. இந்துக்கு இதை கேட்டதும் ஷாக் ஆகுது. என்னடா அப்போ ஒரு மாதிரி பேசிட்டு இப்போ ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு கிருபாகரன் சொல்கிறாரு. ஆமாண்ணா, ஐடியா கொடுத்தது நான் தான், ஆனால் அப்படின்னு இழுக்கிறாரு. கர்ணா அதை சொன்னோன்னே இந்துக்கு செம கோவம் வருது. இதுதான் சாக்குன்னு திவாகரன், பாத்தியா பாத்தியா அவன் வாயிலேருந்தே உண்மை வந்துச்சு, அவனே ஒத்துக்கிறான் பாத்தியா, இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்ல சொல்ல அவரோட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு கிருபாகரன் சந்தோஷத்தில் சிரிக்கிறாரு. என்னதான் நாங்கள் பார வச்சாலும் ஐடியா கொடுத்தது ஓம் புருஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு திவாகரன். எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது கர்ணா என்ன நடக்குதுன்னு புரியாமல் முழிக்கிறாரு. நீ இதை புரியாமல் எங்களை வந்து திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன திவாகரன், மாப்பிள்ளை ஐடியா தருவாராம் பார்வைக்க, மாமனார் நெஞ்ச பிடிப்பாராம், நீ வந்து எங்களை கேள்வி கேட்பியா, ஏதாவது வாயில் வந்துட போது போ அப்படின்னு சொல்கிறாரு. இந்து கர்ணாவை மறைக்கிறாங்க. அப்படி இல்லை இந்து அப்படின்னு சொல்கிறாரு. பேசாத, உன்னை பற்றி தான் இவங்களே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாங்க. அப்புறம் அவங்க ரூமுக்கு வந்து இந்து சொல்கிறாங்க, ஒரு வேளை ஹாஸ்பிட்டலில் இருக்க எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ மட்டும்தான் காரணம், அந்த பழியும் பாவமும் ஒன்றை மட்டும்தான் சேரும், இதுக்கப்புறமும் எங்கள் அப்பாவை எப்படி காப்பாற்றுறதுன்னு எனக்கு தெரியும், ஹெல்ப் பண்ணுறேன்னு தேவையில்லாமல் இதுவும் ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கர்ணாவை இப்படி இந்துக்கிட்டேருந்து பிரித்து வர்றதுக்கு கிருபா போட்ட பிளான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல். அடுத்து என்ன நடக்க போகுது பொறுத்து இருந்து பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.